தேவஜனமே, வேதாகமத்தில் அநேக பக்தர்கள் சமாதானத்துக்காயும் சந்தோஷத்திற்காயும் ஆரோக்கியத்திற்காயும் வெற்றிக்காயும் பல விதங்களிலே ஜெபித்ததை வேதாகமத்தில் நாம் வாசிக்க முடியும். என்னுடைய இளைஞரத்துல என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு வாக்கியத்தை போட்டிருந்தார். அதை நான் வாசித்த பொழுது அது என்னுடைய சிந்தனையை கவர்ந்தது. ஆங்கிலத்தில் அந்த வாசகம் எப்படியாய் சொன்னது, Today's reality, big house but small family, more education but less common sense, advanced medicine but poor health, touched moon but neighbors unknown, high income but less peace of mind, high IQ but less emotions, good knowledge but less wisdom, and finally lots of human beings but less humanity. இந்த வாசகம் என்னுடைய சிந்தனையை கவர்ந்தது. இதை கேட்ட தேவஜனமே, நாட்களிலே அநேக அறைகளுடைய வீடுகள், பெரிய பெரிய வீடுகள் இருக்கிறது, ஆனால் சிறிய குடும்பமே உள்ளே வசிக்கிறது. நிறைய கல்வி வந்திருக்கிறது, ஆனால் குறைவான பொது அறிவு இருக்கிறது. மருத்துவத்தில் எவ்வளவோ வளர்ச்சி உண்டாயிருக்கிறது, ஆனால் வியாதிக்கு சுகமோ மிகவும் குறைவா இருக்கிறது. மனிதன் சந்திர மண்டலத்தை தொட்டுவிட்டான், ஆனால் தான் வசித்துக் கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தில் அருகாமை யார் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறான். நிறைய வருவாய் வருகிறது, ஆனால் குறைவான மன நிம்மதி இருக்கிறது. நிறைய அறிவுத்திறனுக்கு ஏதுவான ஐக்கியூ இருக்கலாம், ஆனால் உணர்ச்சி என்பது மிகவும் குறைவா இருக்கிறது. நிறைய அறிவு சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அறிவு அவன் கற்று வைத்திருக்கிறான், ஆனால் ஞானமோ குறைவாய் காணப்படுகிறது. நிறைய ஜனத்தொகை இருக்கிறது, ஆனால் குறைவான மனிதன் என்று சொல்லப்பட மனித தன்மையுடையவர்கள் இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்று நீங்க சொல்லலாம், என்னுடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்குது, என்கிட்ட நிறைய காசு இருக்குது, சமாதானம் இல்லை, என்கிட்ட நிறைய அறிவு இருக்குது, ஞானம் இல்லை, நிறைய மருத்துவ வசதிகள் சுற்றிலும் இருந்தோம், என்னுடைய குடும்பத்தில் வியாதிகள் அதிகமா இருக்கிறது, வியாதிக்கு சுகம் இல்லாத சூழ்நிலை நான் இருக்கிறேன், நிறைய கல்வி கற்று மேதையாய் காணப்படலாம், ஆனால் பொதுவான ஒரு சில பொது அறிவு இல்லாதவனாய் நான் இருக்கிறேன், இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லது ஒருவேளை நான் ஒரு மனித குலத்தை சார்ந்த ஜனத்தொகையை சார்ந்த ஒரு தொகையாய் காணப்படலாம், ஆனால் என்னில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதத்துவம் என்னில் இல்லாதவனாய் நான் இருக்கிறேன், இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று சொல்லலாம். நம்ம இருக்கிற சூழ்நிலையில நம்ம நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கும், சமாதானம் பெறுவதற்கும், சந்தோஷம் பெறுவதற்கும், விடுதலை பெறுவதற்கும், ஞானத்தை பெறுவதற்கும், குடும்பத்தில் ஐக்கியமாய் வாழ்வதற்கும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் பல விதங்களாய் ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். சிறு வயதிலிருந்து நாம் ஜெபிப்பவர்களாய் காணப்படலாம். இதற்கு முன்னமே நான் ஒரு வாசகத்தையும் ஜெபத்திற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற ஆயத்தத்தை குறித்து 7 ஆயத்தங்களை குறித்து நான் சொன்னேன். அந்த 7 ஆயத்தங்களை சொல்வதற்கு முன்பதாக ஒரு முன்னுரையிலே சொன்னேன், ஜெபம் என்பது கிறிஸ்துவையும் என்னையும் இணைக்குகிற ஒரு சங்கிலி, ஒரு பாலம். இட்ஸ் a link between Christ and me. என்னையும் கிறிஸ்துவையும் சேர்க்குகிற ஒரு பாலம் என்று நான் அதில் சொன்னேன். உங்களையும் தேவனையும் இணைக்குகிற ஒரு இணைப்பு ஜெபம். ஜெபம் என்பது பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு திறவுகோல் என்று அதில் நான் சொன்னேன். ஜெபம் இல்லாவிட்டால் ஜெயம் இல்லை. யார் ஒருவர் ஜெபிக்க கற்றுக்கொண்டார்களோ அவங்க எந்த சூழ்நிலையிலும் வாழ முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் எப்படியெல்லாம் ஜெபித்திருக்கிறார்கள், இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜெபங்களை குறித்து ஒரு 6 விதமான ஜெபங்களை குறித்து, வேதத்தில் சொல்லப்பட்ட ஜெபங்களை குறித்து உங்கள் மத்தியில நான் பேசும்படியாக விரும்புகிறேன். சில நேரத்துல நீங்க போற ஆலயங்களிலே, சில நேரத்துல ஜெப கூட்டங்களுக்கு கடந்து போகும்பொழுது, பொது கூட்டங்களை கடந்து போகும்பொழுது ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கண்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கலாம், வினோதமாய் பார்த்திருக்கலாம், விசித்திரமாய் பார்த்திருக்கலாம். என்ன இவங்க இப்படி ஜெபம் பண்றாங்க,
இப்படி ஜெபம் பண்ண நான் பார்த்தது இல்லையே, நான் இப்படி செய்தது இல்லையே என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த 6 விதமான ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இப்படியும் ஜெபிக்கலாமா, வேதத்தில் அப்படியும் ஜெபித்தார்களா என்று நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். 1வது ஜெபம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஜெபம், biblical posture in prayer, எப்படி ஜெபம் பண்ணுவது என்று மார்க்கின் புத்தகம் 11வது அதிகாரம் 25வது வாக்கியத்தில் முதல் ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். முதல் ஜெபம் சொல்லப்பட்டிருக்கிறது, one may stand while praying, நின்று கொண்டு நாம் ஜெபிக்கலாம். நின்ற வண்ணமாய், நின்று கொண்டு, எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். அது 1வது ஜெபம். The first prayer is to stand and pray, நின்று ஜெபிப்பது. ஆனால் அதை குறித்து மார்க் 11:25 என்ன சொல்லப்பட்டிருக்குது, அப்படி நின்று கொண்டு ஜெபம் பண்ணும்போது, நின்று கொண்டு நாம் ஜெபித்து இருக்கிற வேளையில நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், and when ye stand for praying, forgive if ye have aught against anyone, that your Father also which is in heaven may forgive your trespass. நீங்கள் நின்று ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவனுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். யாராவது உங்களுக்கு தீங்கு செய்திருந்தால் அவர்கள் மன்னிக்க வேண்டும். அப்படி நீங்கள் மன்னித்தால் பரலோக பிதாவும் உங்களை மன்னிப்பார். இந்த 6 விதமான ஜெபத்தை குறித்து நான் சொல்லும் பொழுது, அந்த வசனத்துல எப்படி ஜெபம் பண்ணாங்க என்பதை குறித்து தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதற்குள் அநேக செய்திகள் அடங்கியிருக்கலாம். அதை நாம் ஆழமாய் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஒன்னு, என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து மற்றவனையும் நான் மன்னிக்க வேண்டும் இருக்கிறது. ஆனால் நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு விதம், நின்றவனமாய் ஜெபிக்கலாம். சில நேரத்துல ஆலயத்துல எல்லாரும் என்ன செய்யணுங்க, ஜெபம் பண்ணலாம் என்று சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே சவத்தை பார்த்து ஒரு நெளிசல் அப்படி நெளிஞ்சு நினைச்சோம், அப்படியே பார்ப்போம், வசதியை தேடும், அப்படியே போய் சாஞ்சிக்கிட்டு, அல்லது ஒரு காலில் நின்றுக்கிட்டு இன்னொரு காலை ஆட்டிக்கிட்டு நிற்போம். அப்படியே ஒருத்த காலில் ஸ்ட்ராங் நின்று அடுத்த கால நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே ஆட்டிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லாதவனமாய் ஒரு அதிகாரிக்கு முன்னாடி நம்ம போய் நிற்கும் பொழுது, ஒரு நீதிமன்றத்துக்கு முன்னாடி போய் நம்ம நிற்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம், ஒழுக்கத்தோடு இருப்போம். நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, எப்படி நீங்க போவீங்க? இந்த நாட்களில் எல்லாம் சிசிடிவி எல்லா இடமும் போட்டான். நம்ம வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே அவன் இவன் எப்படி நடந்து வரான், அவன் உடை எப்படி இருக்கு, அவன் நடை எப்படி இருக்கு, அவனுடைய பார்வை எப்படி இருக்குது எல்லாம் பார்க்க முடியாது, எல்லாமே டிவியில கவனிக்கிறாங்க. என்னுடைய நண்பர் ஒருவர் என்று சொன்னாரு, நான் அமெரிக்கா போவதற்கு முன்பதாக விசாவுக்காக நான் போனேன். அப்போ அந்த அம்பாசிடர், அமெரிக்கன் அம்பாசிடர் என்னோடு உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது நான் பார்த்த அந்த ரூம்ல சுத்தி கேமரா மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட 5 நிமிஷம் பேசுவாரு, மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் பேசுவாரு. நானும் ரொம்ப உஷாரா இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியாதா, சுத்தி கேமரா மாட்டிருக்காங்க, நம்ம ஏதாச்சும் திருட்டு முடிச்சா நமக்கு விசா கொடுத்துட மாட்டான் அப்படின்னு அவர் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன்னு அந்த நண்பர் சொன்னார். ஒரு அதிகாரியிடம் ஒன்று பெறுவதற்கு ஜாக்கிரதையோடு நிற்கிறோம். ஒரு அதிகாரியிடம் ஒரு நன்மை பெறுவதற்கு, ஒரு காரியம் நமக்கு நடப்பதற்காக நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா நிற்கிறோம். ஆனால் நின்று ஆலயத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு அப்பதான் கொட்டாய் விடுவோம், ஒரு நெளிப்போம். அப்படியே ஒரு சில அப்படியே முதுக திருப்பாங்க. 10 நிமிஷம், 1/2 மணி நேரம் பேசிட்டாரு, 1 மணி நேரம் பேசிட்டாரு அப்படின்னு ஒரு நெளிச்சு அப்படியே உடல்ல எல்லாம் செஞ்சுட்டு அப்படி எக்ஸசைஸ் நேரம். நின்று ஜெபிப்பது எக்ஸசைஸ் நேரம் கிடையாதம்மா. நின்று ஜெபிப்பது பரலோகத்தின் தேவன், எல்லா நீதிபதிகளுக்கும் நீதியாய் காணப்படுகிறவர், எல்லா நியாயாதிபதிக்கும் நீதி உள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிறவர் அவர், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணரும் கர்த்தருமாய் இருக்குகிறவர் தேவன், எல்லாரும் ஆளுகை செய்கிறவர் அவர். அவ்வளவு வல்லமையான ஒரு தேவனை நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது, நிற்கும் பொழுது பணிந்து குனிந்து பயபக்தியோடு நாம் நிற்க வேண்டும். ஒரு மனுஷனிடம் ஒரு நன்மை பெறுவதற்கு நம்ம அவ்வளவு பணிந்து குனிந்து ஒழுக்கத்தோடு நிற்கிறோமே. நம்மை உண்டாக்கிற நம்முடைய ஆண்டவர் அதிகாரியுடைய கண்களிலும் தயவு தருகிற என் தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்கும் பொழுது எப்படிப்பட்டவர்களா நிற்க வேண்டும்? ஒன்று, நின்று ஜெபிக்கலாம். உனக்கு உண்டாயிருக்கிற பிரச்சனை, உனக்கு வருகிற கஷ்டங்களை கண்டு நீ ஓடாத, நில்லு. அதுக்கு முன்னாடி வந்து பார் என்று நில்லு. எப்படி நிக்கணுமா? மற்றவங்களை மன்னி, உனக்கு விரோதமா செயல்பட்டவங்களை மன்னிச்சுட்டு நில்லு. Don't run away from the problem. சிலர் நான் பார்த்திருக்கிறேன், பிரச்சனை ஆயிட்டுன்னா அவங்க ரெகுலரா போற சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஒரு சர்ச்சை விட்டு இன்னொரு சர்ச்சு, அங்க விட்டு அங்க, யாராச்சும் என்னமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா அடுத்த வாரம் அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அங்க போனா நம்மளை பத்தி விசாரிக்காங்களே, அங்க போனா வேலையை பத்தி விசாரிக்கிறா, அங்க போனா மனைவியை பத்தி விசாரிக்கிறாங்க, கணவனை பத்தி விசாரிக்கிறாங்க, என் பிரச்சனை பத்தி கேட்கறாங்க. அந்த பிரச்சனைக்கு அவன் பதில் கிடையாது. ஆகையால் கூட்டம் விட்டு கூட்டம், சபை விட்டு சபை அப்படியே ஓடிக்கொண்டு இருப்பார்கள். அப்படி அல்ல. யூ ஸ்டாண்ட், நில்லு. உன் பிரச்சனை மத்திய நில்லு. நடைமுறை வாழ்க்கையில
ஆவிக்குரிய வாழ்க்கையில நின்று ஜெபிக்க கற்றுக்கொள். ஒன்றாவது, the biblical method to pray is to stand and pray. நின்று ஜெபிப்பது வேதத்தின்படி சரியான ஒரு ஜெபம். இரண்டாவது ஜெபத்தை குறித்து ஏசாயாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஜெபம். பார்த்துக்கோங்க. அதுல சிலர் இதை ஜெபிக்கிறத பார்த்திருக்கேன். நானும் ஜெபம் பண்ணிருக்கேன். எனக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாத காலங்களிலே நான் இப்படி ஜெபித்தது உண்டு, வழக்கம். ஏசாயாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வாக்கியத்திலிருந்து நம்ம அப்படி வாசித்து பார்த்தா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 1, and when ye spread forth your hands, I will hide mine eyes from you. Yeah, when ye make many prayers, I will not hear you. Your hands are full of blood. இங்க இரண்டாவது ஜெபத்தை குறித்து அங்க கீழே அந்த ஏசாயா 1வது அதிகாரம் 15 இருந்து அப்படியே வாசி வந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. முதல் சொல்றாரு, நீ கரங்களை விரித்து ஜெபம் பண்ணும் பொழுது. இரண்டாவது ஜெபம் கரங்களை விரித்து ஜெபம் பண்ணுவது. We can spread forth our hand and pray. ஆனா எப்படிப்பட்ட சுவாபங்கள் நம்மகிட்ட இருந்ததுன்னா அவர் கேட்க மாட்டாருன்னு கீழோட வசனங்களை சொல்றாரு. நான் அதெல்லாம் செய்யாட்டி, நம்ம அதெல்லாம் செய்யாட்டி ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டாராம். இரண்டாவது ஜெபம் கரங்களை விரிக்கலாம். நீ கரங்களை விரித்து ஜெபம் பண்ணும்போது, when you spread forth your hand, நீ உன்னுடைய கரங்களை விரிக்கும் பொழுது என்றதுதான் ஒரு இரண்டாவது ஜெபம். அவர் சொல்றாரு, நீ இவைகளெல்லாம் செய்தால் நான் கேட்பேன், அவைகளை செய்யாவிட்டால் நான் கேட்க மாட்டேன். என்ன சொல்றாரு? 1வது அதிகாரம் 15வது வசனம் 16ல இருந்து நான் வாசிக்கிறேன். 1:16ல இருந்து, வாஷ் யூ மேக் யூ கிளீன். உன்னை கழுவி சுத்தப்படுத்து. நீ உன்னை கழுவி சுத்தமில்லாது தேவ பார்வையில் நீ சுத்தம் பெறாதவனாய் நீ உன் கரங்களை விரிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். Put away the evils of your doings. தீமையான தீய செயல்களை தூர போடு. Put away the evil doings before mine eyes. என்னுடைய பார்வையிலிருந்து உன்னுடைய தீய வேலைகள், உன்னுடைய தவறான வேலைகள், உன்னுடைய பாவ கிரியைகள் எல்லாவற்றையும் தூரப்படுத்து. அப்படி தூரப்படுத்தாம உன் கையை விரித்தால் நான் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டேன். Learn to do well. Seek judgment. Relieve the oppressed. நல்லதை செய்வதற்கு கற்றுக்கொள். நீதியை தேடு, நீதியை செய். நெருக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீ விடுதலை கட்டளையிடு. தாய் தகப்பன் இல்லாதவர்களை விசாரி, அவர்களுக்கு நியாயம் செய். விதவைகளுக்காய் நீ வாதாடு. அப்படி வாதாடினால், இந்த ஆண்டு சொல்றாரு, அப்படி வாதாடாமல் போனா, விதவைகளை நீ கண்டுகொள்ளாமல் போனால், தாய் தகப்பன் இல்லாதவர்களுக்கு நீ நீதி கொடாமல் போனால், நெருக்கப்பட்டவர்களுக்கு நீ விசாரியாமல் போனால், நீதி நியாயத்தை நீ தேடாமல் போனால், உன் கரங்களை விரித்து நிற்கும் பொழுது நான் கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப அவர் சொன்னபடி செஞ்சா நான் கேட்பேன். அதை நான் கீழே வாசித்து காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கு, come now and let us reason together. வா, நம்ம வழக்காடுவோம். ஆண்டவர் சொல்றார், வழக்காடி பார்ப்போம் வா. Though your sins may be scarlet, they will be white as snow, and though they may be red like crimson, they shall be as wool. உன்னுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அதை பஞ்சை போல் வெண்மையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது கீழே 18வது 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, if ye be willing and obedient, ye shall eat the good of the land. நீ விசுவாசித்து நான் சொன்னதின்படி கீழ்ப்படிய விரும்புவாயானால் நீ இருக்கிற தேசத்தில் நீ சாப்பிடுவாய். அது உனக்கு நன்மையா இருக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நீங்க உயர்ந்திருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளும் இருந்து கொண்டிருக்கலாம். நம்முடைய கரங்களை விரிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க விரும்புகிறார். எப்பொழுது? நாம் இருக்கிற தேசத்தில், அந்நிய தேசமா இருக்கட்டும், செழிப்பான இந்திய தேசமா இருக்கட்டும், எந்த தேசத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தில் தேசத்தின் கனிகளை நாம் புசிப்பதற்கு, தேசத்தின் வருவாயில நாம் பிழைப்பதற்கு, தேசத்தில் புசித்து ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் இருப்பதற்கு, நம்ம கேட்கிறதெல்லாம் தருவதற்கு நம்முடைய கரங்களை விரிக்கும் பொழுது தேவனும் நம்மை கேட்க வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புகிற காரியங்கள் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? உன் பாவ கரங்களை கழுவு. பரிசுத்தமான யோசனை உன்னில் வரட்டும். எல்லா தீய சிந்தனையும் விட்டுவிடு. நீதியை தேடு, நல்லதை செய். புறக்கணிக்கப்பட்டவனை, ஒடுக்கப்பட்டவனை விசாரி. தாய் தகப்பன் இல்லாதவனுக்கு நீதியை கொடு. விதவைகளை விசாரி. இப்படி நீ செஞ்சனா
நீ கைவிரிக்கும் பொழுது நான் அதை கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது ஜெபம் கரங்களை விரித்து ஜெபம் பண்ணுவது. ஒன்று நின்று ஜெபிக்கலாம், ரெண்டாவது கையை விரிச்சு ஜெபம் பண்ணலாம். கையை விரிச்சிருக்கீங்களா? என்னைக்காச்சும் நீங்க நின்றுக்கிட்டு கையை விரிச்சு பாருங்கம்மா, ஐயா நீங்க கையை விரிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு இந்த தோல்ல இருந்து வலிக்கிற வலி தெரியும். சில நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம், நமக்கு கஷ்டம் வரும்பொழுது, நம்முடைய தேவைகள் வரும்பொழுது கொஞ்ச நேரம் போய் முட்டாங்க போட்டு ஜெபம் பண்ணா போதும், கொஞ்ச நேரம் ஆண்டோட ஜெபம் பண்ணா போதும் கிடையாது. வேதத்தில் யாரெல்லாம் வேதனைக்குள் ஜபத்தோடு தேவனோடு காத்திருந்து கேட்டாங்களோ அதெல்லாம் ஆண்டு தந்திருக்கிறாரு. ஒரு விசா வேணும்னா போய் எவ்வளவோ நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு. ஒரு ரேஷன் கார்டு செய்யணும்னா கியூல நிக்க வேண்டியிருக்குது. எலெக்ஷன் கார்டு போட்டோ எடுக்கணும்னா கியூல நிக்க வேண்டியிருக்குது. எல்லாத்துக்கும் நேரம் எடுக்க வேண்டியிருக்குது, காத்திருக்க வேண்டியிருக்குது. என் தேவனோடு நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கும் காத்திருக்க வேண்டும். அது ஒரு வகையான ஒரு காத்திருப்பு. கரங்களை விரித்து, ஆண்டவரே நீ சொன்னபடியெல்லாம் நான் செய்யறேன் ஐயா, என்னை எல்லா திசைகளிலும் என்னை ஆசீர்வதியும் என்று கரங்களை விரித்து ஜெபம் பண்ணு பார். கையில ஒரு இப்பெல்லாம் கோடீஸ்வரன் லட்சாதிபதி எல்லாமோ குரோபதி அப்படின்னு ப்ரோக்ராம் டிவியில பாத்தீங்கன்னா அது வெளி தேசங்கள்ல கூட இருக்குது. அப்படின்னா எல்லாமோ வைக்கிறாங்க. அப்ப இந்த தங்க நகைகள், தங்க காசுகள், காசு கட்டெல்லாம் வைக்கும்போது அழுட்டு போங்கும் போது எவ்வளவு அலம்பமா ஆடுவாங்க, அப்படியே எவ்வளவு. சில நேரத்தில் நான் இதை குறித்து பேசும்போது ஆலயத்துல கையை விரிங்க அம்மா, கையை விரிங்க, எல்லாரும் கையை விரிங்கன்னா கையை இப்படி விழுப்பாங்க, இப்படி. அவங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. நல்ல ஸ்டாரமா வரி, அப்போ உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். ஆண்டுடைய வசனம் சொல்றது, 2வது ஏசாயா 1:18 வழியாக கையை விரிக்கலாம், ஆனா கீழே அவர் சொன்னதுபடி நடக்கணும். அப்படி சொல்லி நம்ம நடந்தோம்னா கையை விரிக்கும் பொழுது நம்ம இருக்கிற தேசத்தை சாப்பிடலாம். அப்படி இல்லாவிட்டால் சும்மா கையை விரிச்சா ஆடுதாரு உன் ஜபத்தை நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். 3வது வகையான ஜபத்தை குறித்து சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். அவர் எழுதின அநேக சங்கீதங்களிலே ஜப சங்கீதங்கள் இருக்கிறது. அதுல 28வது அதிகாரத்துல சங்கீதம் 28ல ஒரு அருமையான ஒரு காரியத்தை சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். The psalmist lifted up his hands, கரங்களை உயர்த்தி. அதை குறித்து நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 28:2 இப்படியா சொல்கிறது. Hear the voice of my supplication when I cry unto thee, when I lift my hands towards the holy oracle. உம்முடைய பரலோகத்தை குறித்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களை குறித்து நேராக என்னுடைய கரங்களை நான் உயர்த்தும் பொழுது என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டருளும் ஐயா என்று சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார். கரங்களை உயர்த்தும் பொழுது 3வது வகையான ஜெபம் கையை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். சில நேரத்துல நீங்க போற ஆலயத்துல சிலர் ஜெபம் பண்ணும் போது அவங்க அறியாமையே கையை உயர்த்தி நிற்பாங்க. நம்ம அவங்க பார்ப்போம் குஷ்டரோகி போல, எங்க இருந்து வந்திருக்காங்க, எங்க சர்ச்சில் எல்லாரும் இப்படிதான் கையை கட்டி நிற்பாங்க, எல்லாம் இப்படிதான் நிற்பாங்க, யாருமே கையை உயர்த்துறது கிடையாது. இது ஏதோ ஒரு அம்மா புதுசா வந்திருக்குது கையை உயர்த்துது, இவர் எங்க இருந்து வந்தாரு கையை உயர்த்தி ஜெபம் பண்றாரு என்று நம்ம யோசிச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி அவருடைய வசனத்துல சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, என்னுடைய கரங்களை நான் உயர்த்துகிற வேளையிலே. 3வது lift your hands up. நான் இந்த கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணியிருக்கேன். இப்படிலாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு தெரியாததுக்கு முன்னாடியே கரங்களை உயர்த்தி நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆனா அந்த கையை வைத்து ஜெபம் பண்றது ஒன்றும் சாதாரண ஒரு காரியம் கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்க உங்க வீட்டுல நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க. இந்த ஸ்கூல்ல படிக்கும் பொழுது பிடி மாஸ்டர் ட்ரில் வைப்பாரு. அப்போ அந்த 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 நெக்ஸ்ட் சேஞ்சுங்கும் போது ஒன்னொன்னா செய்யணும். அப்ப அந்த கையை 1 2 3 4 அப்படின்னு ஒன்னொன்னா நம்ம செய்வோம். அப்போ அந்த கையை நேரம் மேல உயர்த்தாட்டி வாத்தியார் பின்னாடி ஒரு அடி அடிப்பார், பலார்னு உடனே அப்படியே கைத்துக்கு மேல வைப்போம். அந்த சின்ன வயசுலயே அந்த கையை ரொம்ப நேரம், சில நேரத்துல எது கஷ்டமோ அதுல ரொம்ப நேரம் விட்டுருவாங்க. அப்ப அந்த கையை மேலத்துக்கு வச்சுட்டு பார்த்தா ஒரு சிலருக்கு கை கீழே இருக்கும் மேல இருக்கும். ஆனா கையை உயர்த்தி வச்சிருப்பது அவ்வளவு லகுவான ஒரு காரியம் கிடையாது, ஒரு ஈஸியான காரியம் இல்லை. சங்கீதக்காரன் தாவீது கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணாராம். அதான் சங்கீதத்தில் அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரும் என் பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவது சாதாரண ஒரு ஜெபம் கிடையாது. அது தலையில இருந்து முதுகுல இருந்து இந்த ஷோல்டர்ல இருந்து எல்லா இடமும் வலி உண்டாயிருக்கும். இந்த கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவதை குறித்து மோசே ஜெபம் பண்ண ஜெபத்தை நான் பார்க்கிறேன். இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தேயர்களுக்கும் இடையில நடக்குகிற இந்த யுத்தத்துல மோசே அந்த மலை மேல நின்றுகிட்டு அவர் கையை உயர்த்தினார். அப்படின்னா ஜெபம் பண்றாரு.
பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்பா என்று அவர் கையை உயர்த்தும் பொழுது, எப்பொழுதெல்லாம் மோசேயுடைய கரம் உயர்ந்திருந்ததோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலருடைய ராணுவம் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தது, ஜெயித்துக் கொண்டிருந்தது. எப்பெல்லாம் மோசேயுடைய கை சோர்வடைஞ்சு கீழே போச்சோ அப்போ பெலிஸ்தியர்கள் மேற்கொண்டார்களாம். அப்படின்னா நானும் கையை வைத்து ஜெபம் பண்ணிருக்கிறேன். அப்படியே ஜெபம் கொஞ்ச நேரம் முடியாது. ஒரு குறிப்பிட்ட 4 காரியத்துக்காக நான் எப்பவுமே ஜெபம் பண்றது. அந்த 4 காரியத்துக்காக நான் முழங்கால் பண்ணிட்டு கையை உயர்த்தி ஜெபம் பண்ணும் பொழுது 2 காரியம் ஜெபம் பண்ணி முடிச்சிருப்பேன். அது 3வது சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு கையெல்லாம் வலிக்கும். அப்படியே ஒன்னு அப்படியே கையை கீழே கொண்டு வருமாறு, ஐயோ நான் உயர்த்தினாதான் எனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு மறுபடியும் உயர்த்தி 3வது காரியத்தை ஜெபம் பண்ணுவேன். அப்படியே அந்த 3வது ஜெபம் பண்ணி முடிக்கும் போது அப்படியே கை வலிக்கும், அப்படியே கீழே வரும். 4வது முக்கியமானது, அதுக்கும் நான் கையை உயர்த்தினாதான் ஆண்டவரை கேட்பாருன்னு மறுபடியும் கஷ்டப்பட்டு கையை உயர்த்துவேன். இந்த மோசேயுடைய கை உயர்ந்திருக்க இஸ்ரவேலுடைய ராணுவம் ஜெயம் பெற்றதான். அவனுடைய கை சோர்வடைந்து கீழே போன பொழுதெல்லாம் பெலிஸ்தியர்கள் மேற்கொண்டாங்களாம். ஆகையால மோசேக்கு உதவியாளர்களா இருந்தவங்களாம் வந்து சொன்னாங்களா, ஐயா நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், உன் கையை மட்டும் சும்மா மேலத்துக்கு வச்சிருந்தா போதும் அப்படின்னு 2 பேர் வந்து இந்த கையும் 2 பேர் இந்த கையும் வந்து சப்போர்ட் கொடுத்து, கை மேல இருக்கட்டும் ஐயா, we will support you as long as your hands are up, we are getting victory. உன்னுடைய கரம் உயர்ந்து காணப்பட்டிருக்கிற வேலையெல்லாம் நம்முடைய ராணுவம் வெற்றி பெறுகிறது என்று 2 வந்து சப்போர்ட் பண்ணாங்களாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய கரங்களை நீ பரத்தை நோக்கி உயர்த்துகிற வேலையில ஆண்டவர் நிச்சயமா உன்னை உயர்த்துவார், உனக்கு வெற்றி மேல வெற்றியை தருவார். ஆகையால் குடும்பத்துல பிரச்சனை வரும் பொழுது உன்னுடைய தேவைகள் மத்தியில, பிள்ளைகளின் தேவைகளின் மத்தியில, உனக்கு உண்டாயிருக்கிற சஞ்சலத்தின் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில, நஷ்டத்தின் மத்தியில எவைகளா இருக்கட்டும், உன்னுடைய கரங்களை உயர்த்தி நீ ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அந்த கரம் சோர்வடையும் பொழுது கணவன் உதவி செய்யணும் மனைவிக்கு ஜெபம் பண்ணுவதற்கு, மனைவி கணவனோடு சேர்ந்து ஜெபம் பண்ணணும், கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணணும். பிள்ளைகள் பெற்றோர்களை ஜெபத்தில் தாங்கணும், பெற்றோர்கள் பிள்ளைகளை ஜெபத்தில் தாங்கணும், சபையோர் விசுவாசத்துடைய ஜெபத்தை தாங்கணும், விசுவாசிகள் சபையோட ஊழியங்களை தாங்கணும். ஒருவருக்கு ஒருவர் தாங்கி கரங்களை உயர்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். நீ கையை உயர்த்தினா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வசனம் சொல்றது. கையை உயர்த்தி மேல பார்த்தீங்கன்னா அப்போ அதுல ஒரு விசேஷத்த ஆசீர்வாதம் இருக்கு. கையை உயர்த்தினா மட்டும் போதாது, மேல பாருங்க. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, மேல பாரு அப்படின்னாரு. அவன் மேல பார்த்தான். எண்ணி பாருப்பா என்ன இருக்குது மேல, என்ன இந்த நட்சத்திரங்கள் என்னாரு. அந்த ஆபிரகாம் சும்மா பார்த்து 1 2 3 அப்படின்னு எண்ணிருக்க மாட்டான். நானும் நட்சத்திரங்களை எண்ணிருக்கிறேன். நான் படித்த கல்லூரிக்கு போகும்பொழுது அவ்வப்போது போர்டிங் பள்ளிக்கூடங்களுக்கு போகும்போது சின்ன பிள்ளைகளோட என்ன பண்ணுவோம்னா பசங்களோட அந்த நைட் நேரத்தில் மேலறைகளுக்கு கடந்து போய் படுத்திருந்து ஸ்டார் கவுண்டிங் பண்ணுவாங்க, அப்படியே நட்சத்திரங்களை எண்ணுவோம். அப்போ ஒரு முறை நான் பிரகாசபுரத்தில் ஜேம்ஸ் ஸ்கூலுக்கு போயிருக்கும் பொழுது அந்த சின்ன பசங்களோட பையங்க பாய்ஸ் ஹாஸ்டல்ல மேலே போய் படுத்திருந்து நட்சத்திரங்களை எண்ணினேன். அப்போ ஒவ்வொரு பையன் சும்மா எண்ணல, 1 2 நான் 100 எண்ணிட்டேன், நான் 50 எண்ணிட்டேன், நான் 25, ஒவ்வொரு கையும் தூக்கி மேலே காட்டி மேலே பார்த்து. அப்போ இந்த ஆபிரகாமும் மேலே பார்த்து கையை எண்ணிப்பான். என்ன முடியல. ஆண்டவர் சொன்னாரு, அது போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், அந்த நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். கரங்களை உயர்த்தி மேலே பார்க்கும் பொழுது, எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு உன் இடுக்கண்களுக்கு மத்தியில, உன் பிரச்சனையின் மத்தியில, உன் கஷ்டத்தின் மத்தியில உனக்கு பூரண விடுதலை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. 3வது ஜெபம் நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்னா, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ண வேண்டும் என்று சங்கீதக்காரன் தாவீதின் வழியாக நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்படி நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபங்களை கேட்பார். 4வது ஜெபத்தை குறித்து சங்கீதக்காரனே எழுதுகிறார். சங்கீதம் 95 6வது வாக்கியத்தில் சங்கீதக்காரன் தாவீது 4வது ஜெபத்தை குறித்து சொல்லுகிறார். Let us kneel before the Lord our Maker. Come, let us worship and bow down. Let us kneel before the Lord our Maker. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, வாருங்கள் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாய் தலைகளை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ண வேண்டும். எங்க அம்மா எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். 79 ஆண்டுகள் எங்க அம்மாவுக்கு தேவன் ஆயுசு நாட்டில் கூட்டி தந்தார். செப்டம்பர் 11 2012 எங்க அம்மா கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தார்கள். அவங்க இறந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு காரியம். நம்ம எல்லாரும் இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, நம்முடைய பெற்றோர்கள் நம்ம நேசிக்கிறோம், நம்ம அம்மாவை நம்ம நேசிப்போம், நம்ம அப்பாவை நம்ம நேசிப்போம். எல்லாருடைய தாய் தகப்பனும் அவங்களுக்கு ரொம்ப மேன்மையானவர்கள். எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் நல்ல ஒரு தாயை தந்தார்கள். 9 பிள்ளைகள், 6 ஆண்கள் 3 பெண்கள். இந்த 9 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு என்னுடைய தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும்.
சிறு வயதிலிருந்து என்னுடைய தாயுடைய நாவிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை வந்ததை நான் பார்க்கவில்லை. அவர்கள் எப்பொழுதும் ஜெபித்து ஜெபித்து கொண்டிருந்ததும் பல காரியங்களுக்காக ஜெபித்ததை தான் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தீய வார்த்தைகளோ, கோபப்பட்டு என்னுடைய தகப்பனோடு சண்டை போட்டதோ, எங்க தகப்பன் என்னுடைய தாயோடு சண்டை போட்டதோ, அடிச்சதோ, அவதூறான வார்த்தைகளை பேசினதோ நான் கேட்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. எனக்கு இன்னைக்கு 36 வயது முடிந்து விட்டது. இந்த வயதுல நான் இதுவரைக்கும் அப்படி நான் கேட்டதே கிடையாது. எங்க அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லுவாங்க, நான் போய் நிறைய விளையாடிட்டு வரும்போதெல்லாம் முட்டுக்கு கீழே அடிபட்டு ரத்த காயத்தோட வருவேன். அப்ப எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லுவாங்க, இப்பவும் சொல்லுவாங்க, மறிக்கிறதுக்கு முன்னாடியும், நீ முட்டாங்கல் போட்டு ஜெபம் பண்ணனா உனக்கு முட்டுக்கு கீழே பிரச்சனையே வராது. ஏதாச்சும் ஒரு பிள்ளை காலில் அடிபட்டுன்னு வந்து நின்றுட்டுனா எங்க அம்மா கேட்கிற வார்த்தை, நீ முட்டாங்கல் போட்டு ஜெபம் பண்ணியான்னு தான் கேட்பாங்க. If you kneel down, you will have no complications below your knee. சில வீடுகளுக்கு நான் கடந்து போகும்பொழுது, அம்மா வாங்க ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு குடும்ப சந்திப்புல இருக்கும் பொழுது, நானும் மூப்பருமா போகும்பொழுது முட்டாங்கல் போட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்ன உடனே அந்த அம்மா அப்படியே சக்குன்னு உட்காந்துடுவாங்க. என்ன அப்படின்னு, பாஸ்டர் முட்டாங்கல் போட முடியல, என்ன செய்யறது? 4 பேர் சாப்பாட ஒரே ஆள் சாப்பிடுறது, 4 பேர் இருக்க வேண்டிய வெயிட் ஒரே ஆள் வச்சிருந்தா உட்கார முடியுமா, நிக்க முடியுமா, என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சின்ன வயசுல இருந்தே நம்ம சாப்பிட்டு தான் பழக்கம். நம்மளை அறியாமையே வயிறு பெருசாகுது, எல்லாம் பெருசாகுது. எப்படி முட்டாங்கல் போட முடியும்? எங்க அம்மா ஒரு நல்ல பாடம் எனக்கு சொல்லி தந்தாங்க. நீ முட்டாங்கல் போடு, உனக்கு முட்டுக்குள்ள பிரச்சனை வராது. யாரெல்லாம் தேவனுக்கு முன்னாடி முட்டாங்கல் போட விரும்புறாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படி இருக்கிறாங்களோ, அவங்க யாருக்கு முன்னாடி நிற்பாங்க. ஒரு வாசகம் எனக்கு பிடித்த ஒரு வாசகம், the knee power is powerful than any country's army power. எந்த தேசத்தின் ராணுவத்தின் வல்லமையை காட்டிலும் பலத்தை காட்டிலும் கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படுகிற அந்த முழங்காலின் வல்லமைக்கு நேராக ஒரு ராணுவம் கிடையாது. அப்படின்னா எல்லா ராணுவத்தை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எந்த வல்லமையை காட்டிலும், சக்தியை காட்டிலும், நம்ம தேவனுக்கு முன்பதாக முட்டாங்கல் போடுறோம் பாத்தீங்களா, அந்த சக்தியில இருக்கிற சக்தி வேற ஒன்றுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, வழக்கத்தின்படி தானியேல் 3 முறை தேவனோடு ஜெபம் பண்ணான். அவன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவன் பாருங்க, அந்த பாபிலோன் தேசமே அவனுக்கு விரோதமாய் நின்றது. ராஜா அவனுக்கு விரோதமாய் கையெழுத்திட்டார். அங்கிருந்த ஞானிகள் எல்லாரும் அவனுக்கு விரோதமா இருந்தாங்க. தேசம் அவனுக்கு முன்னே நின்றும் அவனை அசைக்க முடியாது. ஏன்னா அவன் முழங்காலின் வல்லமையுடையவனாய் இருந்தான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எரிகிற அக்னி ஜுவாலையின் மத்தியில அவர்கள் போடப்பட்டாலும் அந்த பெரிய தேசத்துக்கு முன்பாக நின்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தாங்க. எனக்கு தெரியுமா அந்த பிள்ளையே, 4வது ஜெபம் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, எப்படி நம்ம முட்டாங்கல் போடணுமா? சர்ச்சில் நீங்க முட்டாங்கல் போடுற பார்த்திருக்கீங்களா? எல்லாம் சின்ன பாட்டு பாடணும்னு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்படியே முழங்கால் பண்ண நம்மளால அப்படியே அபவுட் டர்ன் பண்ணாரு, அப்படியே திரும்பி அப்படியே போய் எங்கடா வசதி இருக்குன்னு அப்படி பார்த்து அப்படியே ஒரு குனிஞ்சு என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஜெபம் பண்றது. அந்த பெஞ்சை பார்த்து வசதியா பார்த்து தலையை வச்சு அப்படியே தூங்குறது. நேரம் முட்டாங்கல் போடுறது ரொம்ப குறைவானவங்க. நேரம் முழங்கால் படிட்டு 1 மணி நேரம் முட்டாங்கல் போட முடியுமா? அரை மணி நேரம் நிக்க முடியுமா முழங்கால்ல? ஆரோக்கியமா இருந்தாதான் முட்டாங்கல் போட முடியும். முட்டாங்கல் போட்டாதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா முழங்கால் படிட வேண்டும். யாரு நல்ல முழங்கால் படுறாங்களோ அவங்க தான் ஆரோக்கியமா இருக்க முடியும். யாரு ஆரோக்கியமா இருக்கிறாங்களோ அவங்க தான் முழங்கால் படிட முடியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உங்க ஆலயங்களிலே, நீங்கள் சபை கூடல் போகிற இடங்களிலே, குடும்ப ஜபங்களிலே நேராய் முழங்கால் படிடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்க. தகப்பனும் தாயும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவதை பிள்ளைகள் பார்க்கட்டும். அப்போ அவங்களும் நேரம் முட்டாங்கல் போடுவாங்க. பிள்ளைகளுக்கு முதல் படிப்பு சொல்லி தருகிறது, முதல் மாதிரி, முதல் உதாரணம் பெற்றோர்கள் தான். தாயின் தகப்பனும் முட்டாங்கல் போடாட்டி பிள்ளைய பார்த்து முட்டாங்கல் போடுன்னு சொன்னா எப்படிதான் முட்டாங்கல் போடும்? தாயின் தகப்பனும் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணாவிட்டால் பிள்ளைகளை ஜெபம் பண்ணு சொன்னா அவங்க எப்படி ஜெபம் பண்ணுவாங்க? 4வது ஜெபம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். வேதத்தில் அநேக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. 1வது உதாரணத்தை குறித்து லூக்கா 22:41 இயேசுவானவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 22:41 and he was withdrawn from them and about a little stone there and he knelt down and prayed. அவர் சற்று தூரமாய் கடந்து போய் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்தார் என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமத்தின் புத்தகம்
6வது அதிகாரம் 13வது வசனத்துல சாலமோன் ஞானி, சாலமோன் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. 6:13 சொல்லுது, for Solomon had made a brazen calf of 5 cubits long and 5 cubits broad and 3 cubits high, and had set it in the midst of the court, and upon it he stood and knelt down upon his knees before all the congregation of Israel, and spread forth his hands towards heaven. சாலமோன் ஞானி முழங்கால் படியிட்டு கரங்களையும் விரித்து பரலோகத்தை பார்த்தான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நின்றும் கரங்களை விரிக்கலாம், முழங்கால் படிட்டும் கரங்கள் விரிக்கலாம். 2 நாளாகமத்தின் வழியாக சாலமோன் ஒரு ராஜா, அவன் முழங்கால் படித்தான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 5வது ஜெபம் நீங்கள் நானும் எப்படி ஜெபம் கேட்டேன். இன்னொரு உதாரணங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்துல 20:36 பவுலார் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And when he had spoken these things, he knelt down and prayed with them all. பவுலார் முழங்கால் படிட்டு ஜெபம் செய்தார் என்று அப்போஸ்தலர் 20:36 நாம் பார்க்கிறோம். 5வது வகையான ஜெபம் எப்படி நாம் ஜெபம் பண்ணுவது என்று மத்தேயுவின் புத்தகத்துல மத்தேயு எழுதியிருக்கிறார். மத்தேயு 26:39 தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, the Savior with agony he fell on his face. 26:39 நான் வாசிக்கிறேன். And he went a little further and fell on his face and prayed, saying, oh my Father, if it is possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, Father, but as thou wilt. சற்று தூரம் கடந்து போய் முகம் குப்புற விழுந்து, 5வது ஜெபம், முகம் குப்புற விழுந்து கிறிஸ்துவானவர் ஜெபம் செய்தார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு அகற்றக்கூடுமையானால் அகற்றும். ஆயினும் கூட என்னுடைய சித்தமல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தமே ஆகட்டும் என்று அவர் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார் என்று வேதத்தில் நான் பார்க்கிறோம். 5வது ஜெபம் ஒரு வல்லமையான ஜெபம், முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுவது. முகம் குப்புற. நான் சிறியவனா இருந்த பொழுது நான் படித்த அந்த கல்லூரியில் பிரகாசபுரத்துல ஜேம்ஸ் மெமோரியல் என்ற அந்த மிஷனரி பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். அப்பொழுது அதிகாலையில் 5 மணிக்கு என்ன பண்ணிடுவாங்க, டீன் வந்து டோரை ஒரு அடி அடிச்சாருன்னா எல்லாரும் எந்திரிச்சிடணும். எந்திக்கலன்னா அவர் ஒரு கம்பு வச்சிருப்பாரு. அந்த கம்பு வச்சு ஒரு அடி அடிச்சாருன்னா ஒரு வாரம் அடிச்ச இடத்துல வீக்கம் அப்படியே இருக்கும். அன்னைக்கெல்லாம் யாரும் போய் கேட்க முடியாது, ஏன் இப்படி அடிக்கிறாரு, எதுவும் கேட்டா அவ்வளவு அவுட்டு. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க சூழ்நிலையில வாதியார் செய்யாததை செஞ்சாம சொல்லி பிரச்சனை வருது. அன்னைக்கு வாதிமார் செய்த காரியத்தை வெளியே சொல்ல முடியாம இருந்துச்சு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு செய்யாத காரியத்தெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு அலையிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நான் சின்ன பையனா இருந்த பொழுது ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருக்கும்போது காலையில வந்து எழுப்பிட்டுருவாங்க. எழுப்பிட்ட உடனே என்ன பண்ணுவோம், அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கினா மறுபடியும் வந்து அடிச்சுட்டாரு. அதனால என்ன பண்ணுவாங்க, நான் என்ன செய்வேன், என்னோட ஒரு சிலர் வந்து அந்த பெரிய சர்ச் இருக்கு, அந்த சர்ச் சைட்ல வந்து நிறைய டோர், இங்கிட்ட அங்கிட்ட முன்ன பின்னெல்லாம் டோர் இருக்குது. அந்த டோருக்கு பக்கத்துல போய் அப்படியே படுத்துருந்தேன் கொஞ்ச நேரம், யாருக்குமே தெரியாது. அப்போ ஒரு முறை நான் போய் அப்படி படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அடுத்த முறை நான் அங்கிட்டு போகும்போது அங்க இன்னொரு பையன் படுத்திருந்தான். ஐயோ இன்னொருத்த வந்து படுத்தானா அப்படின்னு நான் போய் சர்ச்சுக்கு முன்வாசல்ல போயிட்டேன். முன்வாசல்ல போய் படுக்கலாம்னு போனா அங்க ஒரு தாத்தா அப்படியே பொத்துன்னு முகம் குப்புற விழுந்து அப்படியே கிடந்தாங்க. நான் தாத்தாவை பார்த்த உடனே அவர் பேர் ஜான் நாடார். என்ன இந்த தாத்தா அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு, இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்குறாரு, என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியாது இவர் வந்து முகம் குப்புற விழுந்து ஜோம் பண்றாரு. ஒரு முறை நானும் என்ன பண்ணேன், அவரு அப்படியே படுத்துக்கிறாருல, நானும் போய் இந்த தாத்தா எப்படி செய்யறாரு அது போல முகம் குப்புற விழுந்து அப்படியே ஜோம் பண்ணிட்டேன். வேதாகமத்தில் இயேசுவானவர் இப்படிதான் ஜெபம் பண்ணாரு என்று எனக்கு தெரியாத காலத்துல நானும் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அது ஒரு வல்லமையான ஜெபம். யார் முகம் குப்புற விடுவா, உலகத்தின் பாரமும் பாவமும் கிறிஸ்துவானவர் அழுத்தின பொழுது இதை நான் சுமக்க முடியவில்லை என்ற சுமை தாங்க முடியாத கடைசி சூழ்நிலையில முகம் குப்புற கிறிஸ்துவானவர் விழுந்தார். வேதாகமத்தில் அநேகர் முகம் குப்புற விழுந்திருக்கிறாங்க. அந்த முகம் குப்புற விழுந்த சூழ்நிலை, ஒண்ணுமே முடியலையா, நான் ஒண்ணுமே கிடையாதப்பா, உம்முடைய சுத்தம் நீர் எனக்கு பலன் தாரும் என்று கேட்கிற கடைசி தருவாய் அந்த முகம் குப்புற விழுவது. அதே போன்றுதான் இயேசுவானவர் விழுந்தார். அவரு மரித்தார். சாத்தான் நினைச்சிருப்பான் நான் ஜெயிச்சிட்டேன்னு, ஆனால் இயேசுவானவர் உயிர் தெழுந்தார். அவர் பரத்துக்கு கடந்து போனார். அந்த வல்லமை முகம் குப்புற விழுந்தபடியினால்
எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, உன் கஷ்டம் உனக்கு இருக்கலாம், உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கலாம், அவமானங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், தேவைகள், பல காரியங்கள் உன்னை சுற்றி வரலாம். உடனே எனக்கு அதுக்கு பதில் வேணும் என்று நீ கேட்கலாம். ஒருவேளை உனக்கு அந்த பதில் கிடைக்காம போனாலும் நீ இருக்கிற சூழ்நிலையில உனக்கு பலம் வேணுமையானால், அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு நீ கடந்து போவதற்கு பலம் வேணுமையானால், கிறிஸ்துவானவர் எப்படி முகம் குப்புற விழுந்தாரோ அதை போன்று நீங்கள் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். வேதத்தில் வேற அநேகர் முகம் குப்புற விழுந்திருக்கிறார்கள். 1 நாளாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 16வது வாக்கியத்துல தாவீது முகம் குப்புற விழுந்தான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. David, when in distress, he fell upon his face and prayed. And David lifted up his eyes and saw the angels of the Lord stand between the earth and the heaven, having drawn a sword in the hand stretched out over Jerusalem. Then David and the leaders of Israel, who were clothed in sackcloth, fell on their face. எருசலேமை அழிக்கும்படியாக தேவதூதன் பட்டயத்தோடு நின்ற பொழுது அதை கண்ட தாவீதும் இஸ்ரவேலர்களில் இருக்கிற மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்தார்கள். எதற்காக? எருசலேம் அழிக்க வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய கோபாக்கினை அது மீது வர வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்கும்படியாய் கடைசி தருவாயாக முகம் குப்புற அப்படியாய் விழுந்தார்கள். தாவீது முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. யோசுவா முகம் குப்புற விழுந்தான் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. அதை குறித்து யோசுவாவின் புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வாக்கியம் சொல்லுது. And he said, nay, but as captain of the host of the Lord am I now come? And Joshua fell on his face to the earth and did worship and said unto him, what said my Lord unto thy servant? யோசுவா முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினான் என்று ஆண்டவருடைய வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, என்னாகமம் புத்தகம் 16:20-22 நம்ம வாசித்து பார்க்கும்போது என்னாகமம் 16:20-22 மோசேயும் ஆரோனும் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணினார்கள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. எனக்கு தேவ பிள்ளையே, முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுவது ஒரு வலிமையான ஜெபம். நான் அநேக நேரங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலையில, ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில, பலமில்லாத சூழ்நிலையில, அவமானத்தின் சூழ்நிலையில, எனக்கு என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில, என் தேவனோடு நான் பேச வேண்டும் என்று யோசித்த நாட்களிலே, இதை அறியாத காலங்களிலே முகம் குப்புற விழுந்து தனித்து தேவனுடைய ஆலயத்தில் விழுந்து கிடந்த நாட்கள் உண்டு. என் ஆண்டவர் என்னை தூக்கினார், திடப்படுத்தினார், பலப்படுத்தினார், ஸ்திரப்படுத்தினார். நீ இதை செய்ய என்று ஆண்டவர் எனக்கு அநேக ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தந்தார். இன்று இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அது தேவன் என் மீது பாராட்டின சுத்த கிருபை. நான் முகம் குப்புற தேவனுடைய சமூகத்துல போய் விழுந்தபடியினார். ஆகையால் உனக்கு உண்டாயிருக்கிற எடுக்கத்தின் மத்தியில நீ முகம் குப்புற விழு. கடைசி ஜெபம் எப்படி நம்ம ஜெபிக்கலாம்னு பார்த்தா, ஏசாயா 38:1-2 நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது, ஏசாயா 38, ஹெசக்காயா ஜெபித்தானாம். அவன் ஜெபம் பண்ணின பொழுது அவன் படுக்கையில ஜெபம் பண்ணான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மரிக்கிற தருவாயில கடைசி நாட்கள் இருந்த பொழுது தீர்க்கதரிசி அவனுக்கு தோன்றி தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ செய்யற பாவம் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க, நீ எச்சரிப்பாயிரு என்று சொல்லி அவனுடைய தவறை சுட்டி காட்டின பொழுது அவன் மரண படுக்கையில சுவற்றுக்கு புறம்பாக he turned aside towards the bed, towards the wall and he prayed. அவன் முகத்தை குப்புற திருப்பி கொண்டு, அவன் சுவற்றுக்கு நேராக முகத்தை திருப்பி கொண்டு ஜெபம் பண்ணினான் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. 6வது ஜெபம் படுக்கையில படுத்தவனமா ஜெபம் பண்ணலாமா? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, சகோதரனே, சகோதரியே, உன் நாட்கள் என்னப்பட்டிருக்கலாம், வயசு அதிகமா இருக்கலாம். நீ மரண படுக்கையில படுத்து கொண்டிருக்கும் பொழுது என் பிள்ளைகளை குறித்தும், என் சொத்தை குறித்தும், சுகத்தை குறித்தும், நம்ம செய்யாத காரியத்தை குறித்து யோசிக்காத. இங்கு ஹெசேக்கியாவுக்கு ஒரு தர்ணம் கொடுக்கப்பட்டது. அவன் தர்ணம் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, நீ சாகுறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய கடமைகளை செய், உன் பிள்ளைகள் ஒழுக்கத்தில் வளர வேண்டும் என்று எச்சரி, சத்தியத்தில் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு உணர்த்து, அவர்களுக்கு செய்ய வேண்டிய நீதி நியாயத்தை செய். உனக்கு 4 பிள்ளைன்னா 4 பிள்ளைக்கும் நீ அவனுடைய சொத்தை சரியா பங்கிட்டு கொடு. நீ அநீதி செய்து கொண்டு நீ மரிப்பாய், ஆனால் அது சரியான ஒரு மரணம் கிடையாது, நித்திய ஜீவன் கிடையாது. என்னுடைய தேவன், நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன். சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் ஒரு கண் வச்சு ஒரு கண் பார்ப்பாங்க. எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல அவங்க என்ன பண்றது கிடையாது, பாவிப்பது கிடையாது. எல்லா பிள்ளைகளையும் ஒன்று போல நேசிப்பது கிடையாது. ஆனா இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தின் வழியாக தேவதூதன் அவனுக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, நீங்கள் நானும் நீதி நியாயத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு மேலாக வியாதி படுக்கையிலும் நம்ம ஜெபிக்கலாம் என்பதை குறித்து தான் இந்த அருமையான காரியத்துல ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, 6 வகையான ஜெபத்தை நம்ம கேட்டோம். 1, நின்று ஜெபிக்க வேண்டும். 2வது, கரங்களை விரித்து ஜெபம் செய்யலாம். 3வது, முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்யலாம். 4வது,
முகம் குப்புற, நான்காவது முகம் குப்புற விழுந்து நம்ம ஜெபம் செய்யலாம் என்று நாம் பார்த்தோம். ஒன்று, நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும்? நின்று ஜெபம் பண்ணணும். இரண்டாவது, கரங்களை விரித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். மூன்றாவது, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். நான்காவது, முகம் குப்புற, நான்காவது முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஐந்தாவது, முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணலாம். ஆறாவது, படுக்கையில் இருந்தும் நாம் ஜெபம் செய்யலாம். அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஜெபம் செய்வதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்பார். ஜெபமே ஜெயம். ஜெபம் இருந்தால் உங்களுக்கு ஜெயம் உண்டாயிருக்கும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணுவது என்று பரிசுத்த வேதத்தின் வழியாக நாங்கள் நாளிலே 6 வகையான ஜெபங்களை பார்த்தோம். ஆண்டவரே, நாங்கள் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் நீர் விரும்புகிறீர். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் நின்று ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே, நாங்கள் கரங்களை விரித்து ஜெபம் பண்ணலாம் என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் உமக்கு பிரியமான வழிகளில் நடந்து, நீதி நியாயத்தை செய்து, ஒடுக்கப்பட்டவர்களை விசாரித்து, அவர்களுக்கு நாங்கள் சாயம் செய்து, விதவைகளை விசாரித்து ஆதரித்து, அப்படியா நாங்கள் கரங்கள் விரிக்கிற பொழுது எங்கள் ஜெபத்தை கேட்பீர். நாங்கள் ஜீவிக்கிற தேசத்தில் நாங்கள் எங்களுடைய கையின் வருவாயை நாங்கள் சாப்பிடுவோம். அது எங்களுக்கு பாக்கியமா இருக்கும் என்று உங்களுடைய வார்த்தை மொழியாக நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம் என்று நாங்கள் பார்த்தோம் ஐயா. இஸ்ரவேலுடைய ராணுவம் மோசேயுடைய கரம் உயர்ந்திருக்க வெற்றி பெற்றதே. நீர் ஆபிரகாமை பார்த்து மேல பாருன்னு சொன்னீர் ஐயா. மேல பார்த்து அவன் நட்சத்திரங்களை எண்ணினான். அதை காட்டிலும் அதிகமாக உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்று சொன்னீர். நாங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்குகிற ஜெப அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, முழங்கால் படித்து ஜெபிக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்த்தோம். இயேசுவானவரும் பவுலும் சாலமோனும் முழங்கால் படித்து ஜெபம் பண்ணினார்கள் என்று வேதத்தில் நாங்கள் பார்த்தோம். ஆண்டவரே, முழங்கால் படிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய முழங்காலின் வல்லமை தேசத்தின் வல்லமை காட்டிலும், ராணுவத்தின் வல்லமை காட்டிலும் அதிக வல்லமை உடையதாக இருக்கிறது என்பதை குறித்து வேதத்தில் ஜெபித்த ஜெப வீரர்களை கண்டு நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஐந்தாவது, ஆண்டவர், நாங்கள் முகம் குப்புற இயேசுவை போன்று முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறவர்களாய், தாவீதை போன்று, ஆரோனும் மோசேயை போன்று நாங்கள் முகம் குப்புற விழுந்து ஜெபம் பண்ணுகிறவர்களாயும் காணப்பட உதவி செய்வீராக. எங்களுடைய படுக்கையிலும், வியாதி படுக்கையிலும், எங்களுடைய கடைசி நாட்களின் மரண படுக்கையிலும் கூட நாங்கள் ஜெபிக்க கடன்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் வேதத்தில் பார்த்தோம். இப்படியாக ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க ஐயா. அவங்க என்ன காரியத்துக்காக முகம் குப்புற விழுகிறாங்களோ, கரங்களை விரிக்கிறாங்களோ, கரங்களை உயர்த்துகிறார்களோ, முழங்கால் படிக்கிறார்களோ, நிற்கிறார்களோ, படுத்த வண்ணமா ஜெபம் பண்ண கர்த்தாவே, நீர் அந்த ஜெபத்தை கேளும், உதவி செய்யும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.